எப்போலாம் இனிமேலேருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டயட்டில் இருக்கோன்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் தான் இந்த யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் வெறும் ஃபுட் வீடியோவாக வரும். அதில் டெம்ப்ட் ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதே மாதிரி தான் இன்றைக்கும் இந்த வில்லேஜ் ஃபுட் சேனல்னு ஒன்று இருக்குல்ல, அதை பார்த்துட்டு இருந்தோம். எப்போ பல்க் குவான்டிட்டியில் செம்மையாக செய்கிறாங்கல்ல, அதை பார்த்துட்டு ஆசைப்படலைனா தான் ஆச்சரியம். வரிசையாக எல்லா வீடியோவும் பார்த்துட்டு தூங்குனதே 3 மணிக்கு தான். ஆனாலுமே 7 மணிக்கு எழுந்துட்டு மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டோம். அங்கே போனால் நம்மளை மாதிரியே எல்லாருக்கும் தோணியிருக்கும் போல் அவ்வளோ கூட்டம், திருவிழா கடை மாதிரி அவ்வளோ கூட்டமாக இருந்தது. அடிச்சு பிடிச்சி நமக்கு தேவையான எல்லா மீனையும் வாங்கிட்டு வந்தாச்சு. வந்து அதை கழுவுறதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை மசாலா தடவி ஊற வைக்கிறதுக்கெலாம் நேரமே கிடையாது. அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சாச்சு. என்னதான் நம்ம சிக்கன், மட்டன் அதெல்லாம் சாப்பிட்டாலும் இந்த மீன் சாப்பிட்றப்போ வர சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அப்படி தான். இப்போ ரியா கூட அப்படி தான் ஆயிடுச்சு. மீன் வாங்கினாலே ஒரே ஹாப்பி ஆகிடுது அந்த அம்மாவுக்கு. இப்போ அந்த லிஸ்ட்டில் நம்ம லட்டு குடுவும் சேர்ந்துக்கிட்டாங்க. இந்த லட்டு பாப்பா நம்ம அதுக்கு ஊட்டுறோம்ல, அந்த சாப்பாடை தவிர்த்து வேறு எதுக்குமே காட்டாது. ஆனால் மீன் சாப்பிட்றதுக்கு நம்ம உட்காந்தோம்னா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு காட்டி சாப்பிடுது. மற்ற எல்லா நான்வெஜ்ஜை விடவும் மீன் ரொம்ப ஹெல்தி தான். ஆனால் அதை நம்ம குழம்புல போட்டு சாப்பிடணும், இல்லை சாலோ ஃப்ரை பண்ணி சாப்பிட்ணும். இந்த மாதிரி நிறைய எண்ணெயில் போட்டு பொரிக்கக்கூடாது. ஆனால் என்ன செய்கிறது, இந்த மாதிரி நிறைய எண்ணெயில் போட்டால் தானே டேஸ்ட்டாக இருக்குது.